ஆந்திராவில் தமிழகத்தைச் சேர்ந்த தொழிலாளர்கள் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய அம்மாநில உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திருப்பதி வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மரம் வெட்டும் தொழிலாளர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மக்கள் உரிமம் குழு என்ற அமைப்பின் சார்பில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆந்திர டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டு இருந்தது. இந்த வழக்கு ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கல்யாண் சிங் குப்தா தலைமையிலான அமர்வு முன் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆந்திர டிஜிபி ராமுடு சார்பில் 18 பக்க அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது. போலீஸ் தரப்பு அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறிய நீதிபதிகள் இந்த என்கவுண்டர் இரு மாநிலங்கள் இடையிலான பிரச்சினை என்றும் கருத்து தெரிவித்தனர். எனவே இவ்வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரிப்பது எந்த முறையில் சரியானதாக இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பினார். இதையடுத்து விரிவான மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரி வழக்கு விசாரணையை ஒத்திவைக்கும்படி அரசு தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. இதன் மீது பிற்பகலில் நீதிபதிகள் உத்தரவு பிறப்பித்தனர். துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக கொலை வழக்கு பதிவு செய்வதே நியாயமாக இருக்கும் என்று கருத்து தெரிவித்த நீதிபதிகள் சம்பந்தப்பட்ட போலீசாரின் பெயர்களை குறிப்பிட்டு அவர்கள் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டனர். மேலும் இது தொடர்பாக விரிவான பதில் மனு தாக்கல் செய்ய அவகாசம் அளித்து வழக்கு விசாரணையை திங்கட்கிழமைக்கு ஒத்திவைத்தனர்.